நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருடைய ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ரொம்ப கரும்புள்ளிகளும் தழும்புகளும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி நம்ம ஸ்கின்னை பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் 3 ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஸ்டெப் வந்து கிளென்சர், 2வது ஸ்டெப் ஒரு மைல்டான ஸ்க்ரப், 3வது ஸ்டெப் ஒரு பேக். ஸோ முதல் ஸ்டெப்புக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இளநீர் எல்லாருடைய ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து இந்த ஒரு இளநீர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை கூல் டவுன் பண்ணும், அழுக்குகளை ரிமூவ் பண்ணும். அதனால் இது ரொம்ப நல்லது. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் இளநீரை ஒரு கிளென்சராக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நான் இங்கே வச்சுருக்கிறது வெள்ளரிக்காய், அது நல்லா துருவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதை ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ வெள்ளரிக்காய் நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். நல்ல ஒரு நம்ம கண் அடியில் இருக்கிற கருவளையத்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு, தழும்புகள்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது தான் இது, இந்த அளவு. ஸோ இப்போ இந்த வெள்ளரிக்காயை இந்த இளநீரோடு நான் கலந்துடுறேன். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் காட்டன், 2 பீஸ் ஆஃப் காட்டன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி இளநீரும் வெள்ளரிக்காயும் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டனில் ரவுண்டாக இது மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல் ஃபேஸ், கழுத்தின் பின் பக்கம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்து ஒரு டைம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அடுத்தது இன்னொரு பீஸ் ஆஃப் காட்டன் நல்லா டிப் ஆகிருக்கு, அதுலேயும் எக்ஸ்ட்ரா புழிஞ்சிட்டு இதை எடுத்து செகண்ட் கோட்டிங் ஃபுல் ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு ஈவன் ½ அன் ஹவர் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இதில் எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானது கிடையாது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ புத்துணர்ச்சியோட அவ்வளோ ஒரு பிரைட்னஸோடு இருக்கும். கரும்புள்ளிகள், தழும்புகள், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு இருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடியது ஜஸ்ட் ரோஸ் வாட்டர் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி ஃபுல் ஃபேஸ்லேயும் பேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸில் இதே மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா அழுக்குகள், டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும். 2வது ஸ்டெப்பாக என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு சின்ன தக்காளி. இதை நம்ம ஹாட் வாட்டரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. தோலை நல்லா உரிச்சிட்டு அதை ஒரு சின்ன மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. டொமேட்டோ பியூரி. ஏன்னா தக்காளி நம்ம நார்மலாக அப்படியே போடும்போது கீழெல்லாம் விழுந்துடும். அதனால் ஒரு லிக்விடாக இருக்கும்பொழுது நல்லா அது ஒட்டும், ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் தெரியும் நமக்கு. இது ஒரு எஃபெக்டிவான ப்ளீச். அதனால் இது ரொம்ப பிரைட்னஸை கொடுக்கும். வாரத்தில் ஒரு நாள் இந்த இதை நம்ம செய்யலாம். முதல்ல சொன்னது தினமும் கூட செய்யலாம். இதை வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ நம்ம செய்யலாம். இதோடு நான் கலக்க போகிறது என்ன அப்படின்னா பொட்டுக்கடலை. ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நான் வந்து ட்ரை கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தக்காளி பியூரியில் இந்த பொட்டுக்கடலை மாவை நான் கலக்க போகிறேன். ஒரு ரொம்ப சூப்பரான ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லலாம். இதை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இதை இப்படி எடுத்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு லேஸாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ரொம்ப லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டால் போதும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் விடலாம். அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ளீச் அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது. இது ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆயிலி அந்த நிறைய பருக்கள், தழும்புகள் உள்ளவங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கை மேலாக யூஸ் பண்ணும்பொழுது தழும்பு விழாமல் இருக்கும். அண்ட் இருக்கிற தழும்புகளும் சீக்கிரமாக குறையும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸ் ஸ்கின் ஃபேஷியல் அப்படின்னு இந்த கொரியன் ஃபேஷியல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதிலெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ரா பொட்டேட்டோவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாயில்டு பொட்டேட்டோவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பாயில்டு பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் அதில்
டர்மரிக் போட்டு பாயில் பண்ணி வைங்க. ஸோ டர்மரிக்கும் ரொம்ப நல்லது, அதாவது மஞ்சள். ஸோ அதுவும் நல்லது அப்படின்றதுனால நம்ம குக் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க பொட்டேட்டோவை. ரொம்ப கொஞ்சம் தான் நமக்கு தேவை, ஆனால் இது வந்து கழுத்து, முதுகு எல்லாத்துக்குமே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மேஷ்ட் பொட்டேட்டோவோட நான் சேர்க்க போகிறது குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். மேஷ்ட் பொட்டேட்டோவை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சம் தான் ஒரு ஃபேஸ்க்கு தேவை, வேணுன்ற அளவு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இது ரெண்டுத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் ஃபேஸில். ஸோ இந்த எண்ணெய் வடிகிற ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது எண்ணெயை நல்லா அது கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் பொட்டேட்டோவில் ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை பார்த்தாலே அப்படியே ஒரு நல்ல ஒரு பேக் மாதிரி உங்களுக்கே தெரியும். இதையும் இப்படி எடுத்து ஃபேஸில் வந்து நல்லா படிகிற மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஈவன் கண்ணுக்கு மேலே, அடியில், ஃபுல் ஃபேஸ், கழுத்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ ஒட்டுதோ ஒட்டட்டும். அதே மாதிரி 2-3 டைம் நீங்கள் செய்யலாம். செஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வெயிட் ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், இல்லை ½ அன் ஹவர் வரையில் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி கூல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்ஸையும் நீங்கள் செய்கிறதுக்குள்ளே உங்களுடைய ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வாரத்தில் 2 நாள் இந்த 3த்தையும் தொடர்ந்து செய்யலாம். கிளென்ஸை வந்து டெய்லி கூட நம்ம செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக தழும்புகள்லாம் சீக்கிரமே குறைஞ்சிடும். இந்த மாதிரியான டிப்ஸ் உங்களுக்கு தெரியணுன்னா ஃபேஸ்பேக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.